வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இன்சர்ட் எ கார்டு இன் எ லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். ஒரு சார்ட்டட் கார்ட்ஸில் நம்ம புதுசாக ஒரு கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அல்காரிதம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்டை எம்டியாக வச்சுக்கிறோம். டெஸ்கில் கார்ட்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்டில் ஒரு கார்டாக எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு வரோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு கார்டை எடுத்து வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அந்த கார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம். சின்ன நம்பருக்கு அப்புறமா பெரிய நம்பருக்கு அப்புறமா அதை விட பெரிய நம்பர், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்சர்ட் எ கார்டு இன் எ லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. 4, 5, 9, 12, 15. இந்த மாதிரி என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, 15. இந்த மாதிரி என்கிட்ட 5 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் டேபிளில் இருந்து நான் 7 ஒரு கார்டு எடுத்து அதை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ என்ன டார்கெட்? டு இன்சர்ட் நம்பர் 7. இப்போது இதில் நான் இன்சர்ட் பண்ணோம் 7. எனக்கு தெரிஞ்சிடும், என்ன தெரியும், 5க்கும் 9ல் தான் இந்த 7 இன்சர்ட் பண்ணணும் எனக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டருக்கு அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம காட்டணும். அதை நம்ம ஐட்ரேஷன், கம்ப்யூட்டருக்கு டேரெக்டாக எதுவுமே இன்சர்ட் பண்ணிடாது. அதோடைய வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது தான். ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு அல்காரிதம் கொடுக்கணும். என்ன அல்காரிதம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சார்ட்டட் கார்ட்ஸ் இருக்குது. சார்ட்டடானது அரேஞ்ச்டு கார்ட்ஸ் இருக்குது. 4, 5, 9, 12, 15. ஓகேங்களா? என்னோடய டார்கெட் என்ன? 7 இன்சர்ட் பண்ணணும். எப்பயுமே இந்த இன்சர்ட் பண்ணுறது லாஸ்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் 7 இங்கே தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கம்ப்யூட்டர் செக் பண்ண போகுது. ஓகேங்களா? என்ன பண்ணுதுன்னா, இந்த 15 7 கூட கம்பேர் பண்ணும். 15 7 கூட கம்பேர் பண்ணுறது, அதான் ஐட்ரேஷன் 1. அப்போது 7 கூட கம்பேர் பண்ணும்போது 15 கிரேட்டர் தென் 7. நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய கார்டு 7. ஃபஸ்ட்டு இந்த 15 கூட கம்பேர் பண்ணுது. இந்த இடத்துல இப்போ 7 இருக்குது. ஓகேங்களா? இந்த 7 இப்போது 15 கூட கம்பேரிசனில் போகுது. 15 தான் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த பொசிஷனை அப்படியே மூவ் பண்ணிடணும். அப்போ இங்கே இருக்கிற 15 அடுத்த பொசிஷனுக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ 7 இந்த இடத்துல வந்துடும் இப்போதைக்கு. ஓகேங்களா? 7 இப்போதைக்கு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 12ம் 7ம் கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஐட்ரேஷனில் யார் பெரியவங்க? 12 தான் பெரியவங்க. ஸோ 12 கிரேட்டர் தென் 7. அப்போ என்ன பண்ணணும், அந்த 12 நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மாற்றிடணும். 7 இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து செக் பண்ணணும். இப்போ 9 செக் பண்ணுறேன். 9யும் 7யும் திரும்பினது 9 கிரேட்டர் தென் 7. ஸோ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், மூவ் பண்ணிடணும். அப்போ 9 இங்கே போயிடும், 7 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த நம்பர் செக் பண்ண போகிறேன். 5யும் 7ம் பாருங்கள். 5, 7, 5 சின்ன நம்பர் தானே. அப்போ 5 இஸ் லெஸ் தென் 7. ஸோ இதோட அந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு அந்த 7 இங்கே இன்சர்ட் ஆகிட்டுருக்கும். இன்சர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் 4, 5, 7, 9, 12, 15 வரும். அப்போ என்னோட டார்கெட் என்ன பண்ணியாச்சு, 7 இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த இன்சர்ட் எ கார்டு இன் லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ்க்கான அல்காரிதம். ஓகேங்களா? இதுதான் நடக்குது. இப்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம் எழுதும் போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட்டு சூடோ கோடு எழுதணும். அப்புறமா ஃப்ளோ சார்ட். இதை மட்டும் எழுதினாலே போதும். ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை, நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதும். சரி, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பிளேயிங் கார்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆஃப் சார்ட்டிங். நம்ம விளையாடுற கார்ட்ஸ் ஒரு சார்ட்டிங் டெக்னிக் தான். ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி தானே விளையாடுவோம். ஸ்டார்ட் வித் அன் எம்டி லெஃப்ட் ஹேண்ட் and cards face down on the table. So cards எல்லாமே டேபிளில் இருக்குது. Then remove one card at a time from the table. ஸோ டேபிள்லேருந்து ஒரு கார்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும், எடுக்கணும். அதை என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்டு த கரெக்ட் பொசிஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அந்த கார்டை கரெக்ட் பொசிஷனில் வச்சுக்கிட்டு வரணும். டு ஃபைண்ட் த கரெக்ட் பொசிஷன் ஃபார் எ கார்ட், we compare it with each of the cards already in the hand from left to right. நம்ம என் கையில் இருக்கிற கார்ட்ஸை நான் லெஃப்ட் டு ரைட் செக் பண்ணிக்கிட்டே வருவேன்.
கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஒன்ஸ் த பொசிஷன் இஸ் ஃபவுண்ட், கரெக்டான பொசிஷன் தெரிஞ்ச உடனே the cards from that position are moved to the next higher indexed position in that order. New card is inserted at the current position. So நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது எதெல்லாம் ஹையஸ்ட் வேல்யூ அதெல்லாம் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது சின்ன நம்பர் வந்துடும், அதோட ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும், அந்த கார்டை எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து சூடோ கோட் எழுதலாம். இப்போ இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூடோ கோட். இந்த சூடோ கோட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா அல்காரிதமும் எழுதிடலாம், ஃப்ளோ சார்ட்டும் நீங்கள் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சூடோ கோட் நம்ம எப்போயுமே ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிகின் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த சூடோ கோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்டுன்னு எழுதுவோம். சரி, ஃபஸ்ட்டு ரீட். எப்பயுமே சூடோ கோடில் வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஸோ ரீட் the list of sorted cards. நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸை ரீட் பண்ணிக்கிறேன். 4, 5, 9, 12, 15 ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது ரீட் த நியூ கார்டு. ஒரு புது கார்டு நான் 7 எடுத்துக்கிறேன். ஆட் த நியூ கார்டு டு த எண்ட் ஆஃப் த சார்ட்டட் லிஸ்ட். அந்த 7 எடுத்துகிட்டு போய் அந்த புது கார்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் போய் ஜாயின் பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டார்டிங் பொசிஷன் i is equal to 1லேருந்து அந்த அரேவோட பொசிஷன் லென்த் வரைக்கும், அதோட லென்த் இருக்குது இல்லையா, இதோட லென்த் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6, லென்த்து 6. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். லூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு a of i. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம லாஸ்ட்லேருந்து தானே கம்பேர் பண்ணிட்டு வருவோம் ரூல் படி. ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்குது a of 5. இப்போ இந்த a of 5ல் என்ன இருக்குன்னா a of 5ன்னு இருக்கும். ஓகேங்களா, a of 5ன்னு என்னது, அந்த a of 5ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 7. அந்த 7 தான் வந்து கரண்ட் கார்டுக்குள்ளே இருக்கும். இப்போ கரண்ட் கார்டில் யார் இருக்கா, 7. இப்போதைக்கு 7 தான் இப்போதைக்கு கரண்ட் கார்டு. நெக்ஸ்ட் பொசிஷன் ஈக்குவல் டு i. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ ஐ இங்கே என்ன இருக்கீங்க, 5. அப்போது 5th பொசிஷன் தானே இப்போ நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ ஐ வந்து 5. இப்போ இந்த 5 எதுக்குள்ளே இருக்குது, POS பொசிஷனுக்குள்ளே இருக்குது, 5th பொசிஷன். இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு செக் பண்ண போகிறோம், கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். வைல் என்ன கண்டிஷன்னா, POS greater than 0வா, POSோட வேல்யூ என்ன இருக்குது, 5. ஆமாம், 5 greater than 0 தான். அண்ட் a of POS minus 1. a of POS என்ன இருக்கீங்க, POSல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, 5. 5 minus 1. 5 minus 1 என்ன வரும், 4 வரும். கரெக்டுங்களா? அப்போது a of 4ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அதை பார்க்கணும். 15. a of 4 என்ன இருக்குது, 15. அப்போது இந்த 15 நம்ம செக் பண்ணுறோம். 15 greater than current card. கரண்ட் கார்டில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 7. செக் பண்ணிடலாமா? இப்போது இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும், இல்லைனா வெளியில் வந்துடும். 5 greater than 0 தானே, 0 விட 5 பெருசு தானே, ஆமாம். 15 7 விட பெருசு தானே, ஆமாம். அப்போது ரெண்டுமே ப்ரூவ் ஆகிடுச்சு, ட்ரூவும் ஆகிடுச்சு. இப்போது அதுமாதிரி ட்ரூ ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் போயிடணும். என்னென்னா a of POS minus 1. a of POS minus-ஓட ஆன்சர் என்ன கிடைச்சது, 15. இந்த 15 வந்து இப்போ எதில் போய் ஸ்டோர் ஆயிரும்னா a of POSல போய் ஸ்டோர் ஆகிடும். அதாவது இதுதான் இப்போதைக்கு a of POS, இது a of POS minus 1, இதுதான் a of POS. அப்போது இந்த 15 இப்போ எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த இடத்துல இப்போ 15 போயிட்டுருக்கோம். இந்த 15 இப்போ இங்கே போயிடுச்சு, அனுப்பிச்சாச்சு. ஓகேங்களா, POS equal to POS minus 1. POS minus 1 என்னது, ஏற்கனவே POS என்னது 5. இப்போ 5 minus 1 வரும் 4. அப்போ இந்த 4 வந்து இப்போது POSல ஸ்டோர் ஆகிடும். அப்போது அடுத்த பொசிஷனுக்கு மாற்றிடணும். therefore a of POS equal to current card. அப்போது a of POS யார் இப்போதைக்கு கரண்ட் கார்டு. இந்த மாதிரி பொசிஷன் மாறிடும் இப்போது. ஓகேங்களா, இப்போ இந்த 15 இங்கே போயிடும், இந்த 7 இங்கே வந்துடும். ஏன் அப்படி வருது, ஏன்னா 15 வந்து greater than 7, அதனால் இந்த 15 அந்த பக்கம் அனுப்பியாச்சு.
அடுத்த பொசிஷனுக்கு. இப்போது இந்த பொசிஷன் இப்போ இங்கே வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கம்பேர் பண்ணி அதோடைய இடத்துல வந்து கரெக்டாக வந்து இன்சர்ட் ஆகிடும். அப்படி இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா லூப் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். எண்ட் டு வைல் லூப்பு க்ளோஸ் ஆகிடும். நம்ம அந்த சார்ட்டட் கார்டு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டணும். சூடோ கோடு எண்ட் ஆகிடும். இதே தான் அப்படியே அல்காரிதமில் வரப்போகுது. இந்த ஃபார் லூப்லேருந்து இது வரைக்கும் அப்படியே தான் எழுத போகிறோம். எங்கே? அல்காரிதமில் ஃப்ளோ சார்ட்டில் இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், அல்காரிதமும் ஃப்ளோ சார்ட்டும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அல்காரிதம். சூடோ கோடு புரிஞ்சிருந்தா அல்காரிதம் சிம்பிள். சேம் அல்காரிதம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 1 2 3 ஸ்டெப்ஸ் நம்பர்ஸ்லாம் போடுவோம். ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டெப் 2 ரீட் த லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். நம்ம வந்து சார்ட் பண்ண கார்ட்ஸை ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரீட் த நியூ கார்டு, புது கார்டை ரீட் பண்ணிக்கணும். 7 இன்சர்ட் எ நியூ கார்டு டு த எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். அந்த 7 அந்த கார்ட்ஸ்னுடைய லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். சேம் 5th ஸ்டெப்லேருந்து 11th வரைக்கும் நான் என்ன சூடோ கோடில் சொல்லணும் அதே தான். பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பொசிஷனை மாற்றிடணும். இந்த 15 இங்கே போய்ட்டு இந்த 7 இங்கே வந்துடும். அப்புறம் இந்த 7 இங்கே போய்ட்டு இந்த 12 இங்கே வந்துடும். இந்த 7 இங்கே போய்ட்டு இந்த 9 இங்கே வந்துடும். ஸோ லாஸ்ட் நம்மளுக்கு 7 இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் சூடோ கோடு படிச்சிட்டிங்கன்னா அழகாக அல்காரிதம் எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட். சூடோ கோடு அண்ட் அல்காரிதம் ஈஸியாக புரிஞ்சிருதுன்னா நம்ம ஈஸியாக இதை எழுதிடலாம். அந்த ஸ்டெப்ஸை தான் நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன் புரியறதுக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயுமே இந்த ஸ்டார்ட் சிம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓவல் சிம்பிள் போடணும். அதேமாரி ஸ்டாப்புக்கும் ஓவல் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா. ரீட் த லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். நம்ம வந்து ஒரு சார்ட் பண்ண கார்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ரீட் பண்ணுறோம். ரீட் த நியூ கார்டு, புது 7வது கார்டு, அந்த 7 நம்பருக்குள்ளே அது நியூ கார்டு. இது வந்து சார்ட்டட் பண்ண கார்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். ரீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே போகிறோம், அந்த ஸ்டெப்ஸு. இதில் பாருங்கள் லென்த்து. எதோடைய லென்த்து? லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். இப்போ லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ்னுடைய லென்த் எடுத்துகிட்டு போய் லிஸ்ட்டு சைஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? சரி, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. இப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 6 வந்து இந்த லிஸ்ட்டு சைஸ்க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? லாஸ்ட் இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும்னா லிஸ்ட்டு சைஸ் -1. லிஸ்ட்டு சைஸ் என்ன? 6. 6 - 1 5. அந்த 5 வந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது இப்போது இங்கே இடம் இல்லைன்னு இப்படி எழுதியிருக்கேன். இதோட இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஏரோ வரும். ஓகேங்களா? அதில் நான் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்து செக் பண்ண போகிறேன். கடைசியாக இருக்கிற இண்டெக்ஸ் என்னது இது? இப்போ இதான் வந்து அரே ஆஃப் 0 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஏ ஆஃப் 5 அதை நான் செக் பண்ண போகிறேன். அது greater than 0 இருந்துச்சுன்னா, greater than 0 தானே அதோட வேல்யூ 7. ஸோ அது greater than 0 இருந்துச்சுன்னா, அதாவது அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ. அப்போது இதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இருக்கிறத அப்படியே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். என்னத்தை? டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ், அப்புறமா ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இது கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் இப்போ பண்ண போதும். நான் அல்காரிதம் அந்த சூடோ கோட் சொன்னது தான் அங்கே வந்து வெறும் லெட்டர்ஸாக எழுதியிருப்பேன். உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே அப்படியே ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுதியிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ்னுடைய அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு போய் நியூ கார்டில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ்னுடைய அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் -1. லாஸ்ட் இண்டெக்ஸ்னால் இதை எடுத்துகிட்டு போய் நியூ கார்டில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். அடுத்தது லாஸ்ட் இண்டெக்ஸ் -1னா 15. இந்த 15 எடுத்துகிட்டு போய் ப்ரீவியஸ் கார்டில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நம்ம சொல்லிவிடுறோம். திரும்ப ஒரு கண்டிஷன். இப்போ நியூ கார்டில் என்ன இருக்குது? இப்போது 7 இருக்குது. ப்ரீவியஸ் கார்டில் என்ன இருக்குது? 15. இந்த 7ஐயும் 15ஐயும் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த 7 இஸ் லெஸ் தென் ப்ரீவியஸ் கார்டு. இந்த 7 வந்து ப்ரீவியஸ் கார்டை விட, அதாவது 15ஐ விட என்னது லெஸ் தென்னு. அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து இங்கே கீழே போகும். கீழே இருக்கிற இந்த 3 கண்டிஷன்ஸை சால்வ் பண்ணும்.
ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக தேர்டுக்கு போயிடும். என்ன இருக்குது, அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போது ப்ரீவியஸ் கார்டு என்னது 15, அந்த 15 வந்து இதுக்குள்ளே போயிடும். எதுக்குள்ளே, லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்டு லாஸ்ட் மைனஸ் இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ 15 இதுக்குள்ளே போயிடும். அப்புறமா நியூ கார்டு என்ன இருக்கீங்க 7, அந்த 7 இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் -1 போயிடும். போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இப்போ அடுத்த பொசிஷன், இப்போது இந்த 15 7 கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 7 இங்கே போயிடும், இந்த 15 இங்கே வந்துடும். அதுதான் இந்த ஸ்டெப்ஸு. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த இண்டெக்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் இண்டெக்ஸ் -1. இப்போ அடுத்த இண்டெக்ஸுக்கு போயிடும், 4th போயிடும். இப்போ 4 3rd பொசிஷனு கம்பேர் பண்ணிக்கும். இப்போது 4th பொசிஷன் இந்த 7 இங்கே வந்துடுமா, இந்த 7 இங்கே வந்துடும், இந்த 15 இங்கே வந்துடும். இப்போ இங்கே 7 இருக்கும் 12 இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் இது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் இண்டெக்ஸ் -1. அப்போ திரும்ப கம்பேர் பண்ணல, திரும்ப அந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா, அதனால தான் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன். இது ஒரு லூப். இந்த லூப் எங்கே போய் திரும்ப ஜாயின் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. அது இப்போ திரும்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அவுட்புட்டு கிடச்சிரும். 4 5 7 9 12 15 அந்த நல்லா சார்ட் பண்ண அந்த லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இவ்வளவு தான். நீங்கள் அந்த சூடோ கோட் நான் புரிய வச்சுருப்பேன் நல்லா. அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அழகாக இதை நீங்களே கூட ஓனாக எழுதலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கின்னு பார்க்கலாம். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.